வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 170 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக பாஜகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சில் இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள், பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்றும் எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடலாம் என்றும் பேசப்பட்டதாக தெரிகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பது உள்ளிட்டவையும் விவாதிக்கப்பட்டது. இதில் பாஜகவுக்கு 50 தொகுதிகள் ஒதுக்குமாறு இபிஎஸ்ஸிடம் பியூஷ் கோயல் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. சுமார் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நீடித்த நிலையில் பாஜகவின் கோரிக்கையை இபிஎஸ் நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து ஆலோசனையில் நடந்தது என்ன என்பது குறித்து விளக்கமளித்தனர். என்டிஏ ஒரு குடும்பமாக செயல்பட்டு 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று பியூஷ் கோயல் தெரிவித்தார். இதனிடையே 234 தொகுதிகளில் 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட விருப்பம் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியதாகவும் தெரிகிறது. பாஜகவை பொறுத்தவரை 50 தொகுதிகள் கேட்டதற்கு 23 தொகுதிகள் தான் தர முடியும் என்று அதிமுக சார்பில் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 23 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 6, டிடிவியின் அமமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஓபிஎஸ் அணிக்கு 3 தொகுதிகள், மற்ற சிறிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி என்று முடிவு செய்து பட்டியலை பியூஷ் கோயலிடம் இபிஎஸ் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட்டியலை பார்த்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இது தொடர்பாக மூத்த நிர்வாகிகள் மற்றும் அகில இந்திய தலைமையுடன் பேசிவிட்டு கூறுவதாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.